நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக புறப்பட்டு வருவதாக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக கேட்குதா சவுண்டு? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், குடும்பத்தின் நெருங்கின உறவுகளாக இருந்தாலும் பார்த்தோன்னே என்ன கேட்குறோம்? ஒருத்தர் பார்த்தோன்னே நல்லா இருக்கிறீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதில் இன்னைக்கு போக போக என்ன குறைஞ்சிட்டு இருக்குன்னா, விசாரிப்பு என்ன செஞ்சிட்ருக்கு? குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சிலர்கிட்ட கேட்டோம்னா இருக்கேன். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். அல்லேலூயா. அந்த இருக்கேன்ற அழுத்தமான அந்த வார்த்தையில் ஏராளமான காரியங்கள் அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும். கடந்த வாரத்தில் ஒருவருக்கொருவர் என்றதான தலைப்பில் நம்ம என்ன செஞ்சோம்? சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகின்றது, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு என்ன செய்து, அதற்கு நானும் நீங்களும் என்னது விதி விலக்காக இருக்கணும். இந்த வசனத்தை நல்லா குறித்து மனசில் ஏற்றிக்கிட்டு, ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. என்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு என்ன தான் செய்யும்? குறைஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் வேத வசனத்தின்படி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த தெய்வீக அன்பு என்ன செய்யும்? எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கொரிந்தியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சகிப்போம், எல்லாத்தையும் நம்புவோம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. பொறாமப்பட மாட்டோம். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கின்றோம், அநேக உறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மோசேக்கு ஒரு நல்ல ஒரு மாமன் இருந்தார். அல்லேலூயா. அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. மோசே ஊழியத்திற்கு நிமித்தமாய் போனாலும் மனைவியையும் பிள்ளைகளையும், மோசேனுடைய பிள்ளைகளையும் என்ன செஞ்சுருக்கிறாரு? கொஞ்சம் காலங்கள் பராமரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், நல்ல ஆலோசனைகளையும் மருமகனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்களே. மாமனார் யாருக்கு? மருமகனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, இன்னைக்கு ஊழியம் 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 என்று சொல்லிட்டு எதை விட்டுறாங்கன்னா, குடும்ப உறவுகளை இன்னைக்கு சிதைத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற காரியம், நேற்றைய தினத்தில் கூட அந்த வசனத்தை வாசித்தோம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள், உறவுகள் மேலே நாம் நல்ல ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். உலகத்தில் விசேஷமாக தமிழ்நாட்டில், தமிழ் கலாச்சாரத்தில் ஏராளமான நல்ல பழமொழிகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதில் ஒரு பழமொழி நான் ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். மாமி உடைச்சா, மாமியார்கள் நல்லாவே சொல்லலாமே, மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பார்க்கின்றோம், இது எதற்காகனா, மாமியார் மருமகளுக்கு இடையில இருக்கின்றதான உறவின் ஒரு பிரிவை காட்டுகின்றதாய் இருக்கின்றது. அல்லேலூயா. நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல அருமையான ஊழியத்தை நல்லா செய்து கொண்டிருக்கிறார். அவர் திருமண வேதத்தில் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுகின்றத, அந்த டீ கப்பு குறித்து ஒன்று சொல்லுவார். அல்லேலூயா.
அதை கொண்டு போய் கணவனுக்கு மனைவி கொடுக்கும்போது தவறுதலாய் கீழே விழுந்து அந்த பீங்கான் கப்பு என்ன செஞ்சிடணும், உடஞ்சிருச்சுன்னா சில கணவர்கள் சொல்லுவாங்க, என்ன பெடரிலேயே வச்சிருக்கிற கண்ணு, உனக்கு என்ன குருடா அப்படின்னு கேட்கவும் முடியும். அதே நேரத்தில் பரவாயில்லம்மா கப்பு தானே, உனக்கு ஒன்றும் அடி என்னது அதை கேட்கவே மாட்டாங்க. காலில் இருந்து உளுந்துச்சாம்மா, கொட்டுச்சாம்மா, கொதிக்கிற டீ அது கேட்க மாட்டாங்க. ஐயோ உடஞ்சிருச்சு, அல்லேலூயா. உடனே இப்படி சொன்னால் அடுத்து மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? இல்லைங்க ஏன் தப்பு தான், நான் என்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சம் கவனமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும், உறவை காத்து கொள்கின்றதான குடும்பம். அல்லேலூயா. இன்றைக்கி செய்திக்கு முடிகிறதுக்கு நேரமானா அவசரமாக போகிறவங்க போகணும்னா போயிருங்க. அல்லேலூயா, ஒன்றும் தடை இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மாமி மருமகள் உறவை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியம் இப்போயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் எல்லாம் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் போதகராக விட்டால் போதகராகிருவீங்க. அல்லேலூயா. எந்த மாமி எந்த மருமக? ரூத். அல்லேலூயா. மருமகளை மட்டும் பேர் சொல்கிறீங்க, மாமி பேரை சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. யாரு? நகோமி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்க்கின்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏன் இந்த உறவு குடும்ப உறவுல நான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நானும் நீங்களும் உலகத்தார் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. உலகத்தார் உலகத்தின் காரியங்களில் உலகத்தின் நடைமுறைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. நம்மளை ஆண்டவர் உலகத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கின்றார்? பிரித்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் என்ன அல்ல, உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? நல்ல காரியங்களை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வீட்டில் சாப்பாடு கம்மியாக இருந்தாலும் தாயானவள் தன் பிள்ளை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல ஒழிய, எனக்கு இல்லை என்று என்ன செய்ய மாட்டாங்க, தாயானவள் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு அருமையான தெய்வீக ஒரு உறவை காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் விரும்புகிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும்னு. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இங்கு பார்க்கின்றோம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி என்ன சொல்றாங்க? சொல்லுங்களே. நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது. யார் சொல்றது? நல்ல நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், யார் சொல்றது? யாருக்கு? மருமகளுக்கு. எப்படி வாழ்ந்திருக்கும்படிக்கு? சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்கின்றோம், அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமை விட்டு நகோமி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அல்லேலூயா. நிறை உள்ளவளாய் போனாள் என்று தன்னை அவங்களே சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ பார்க்கின்றோம், ஒரு பயங்கரமான, நம்ம சொல்லணும்னா ஒரு சுனாமி வாழ்க்கை அவங்களுடைய குடும்பத்தில். அல்லேலூயா. சில மரணங்கள், தான் ஒரு விதவை, மருமகள் 2 பேரும் யாரு? விதவை. இப்படிப்பட்டதான சூழ்நிலை. இந்த வேளையில தான் பார்க்கின்றோம், தன்னுடைய மருமகளாகிய ரூத்தை பார்த்து சொல்லுகின்றாங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை சொல்ல காரணம் என்ன?
இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? பாசம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடைய மன உறுதி. அல்லேலூயா. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, ஏம்மா போயிருங்க, இனி நீங்கள் என்னிடத்துல வந்து என் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறதில்ல. எங்கே போயிருங்க? யார் வீட்டுக்கு போயிருங்க? நல்லா சொல்லுங்க, தாய் வீட்டுக்கே போயிருங்க. அல்லேலூயா. ஒருத்தி என்ன செஞ்சிட்டா? ஒரு பால் என்ன செஞ்சுட்டு முத்தமிட்டு, ஆஹா நல்ல மாமி. அல்லேலூயா. ஆனால் ரூத்தை குறித்து பார்க்கிறோம், அவளுடைய மன உறுதியை குறித்து. இது இன்னைக்கு டைட்டில், இன்னைக்கு ஒரு இதுதான் முன்னுரையாக தான் சொல்ல போகிறேன் இந்த காரியம். அதுக்கு பிறகு நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அவளுடைய மன உறுதியை கண்டு, என்ன மன உறுதினா, நீ போயிரு, அவ போயிட்டாலே, எடுத்துக்காட்ட சொல்கிறாரு, ஒரு பால் போயிட்டாலே, நீ என்ன செஞ்சிரு, போயிரு. அப்போ சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய சனம் என்னுடைய சனம். அல்லேலூயா. என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே நானும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மரணம் அடைஞ்சிட்டா எங்கே போயிடலாம், பிறந்த வீட்டுக்கு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் இவள் சொல்லிக்கல, இவளுடைய மன உறுதி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீர் எங்கே மரணம் அடைகிறீரோ அங்கேயே தான் நான் என்ன செய்வேன். அதனால தான் பார்த்தாங்க, நகோமி இவ்வளோ ஒரு நல்ல மருமக. அதனால தான் சொல்கிறாங்க, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை, உலக பிரகாரமான ஒரு நேசம், இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லி அதை செயல்படுத்துவதிலே தீவிரம் காட்டுமானால் என்னையும் உங்களையும் அழைத்த தேவன், அல்லேலூயா, நமக்காக ஏராளமான காரியங்களை தாராளமாக செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டது போல ஒரு அருமையான ஒரு வசனத்தை அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை தந்தருளினவர், இயேசுவோட கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கும் உங்களுக்கும் அருளாதிருப்பது. உலக பிரகாரமான ஒரு நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ என்று சொன்னால் பரம தகப்பனவ. அல்லேலூயா. நாம் சுகமாய் வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார். இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதத்தில், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை என்ன செய்கிறவர், சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியாய் வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்மை குறித்ததான உன்னதமான நோக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சுகத்தோடு பலனோடு கூட இருக்கும்படியாகத்தான். அல்லேலூயா. அப்படியானால் பார்க்கணும், நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு வசனம், திருமண வீடுகளில் அதிகமாய் மணமக்களை வாழ்த்துகின்றது தான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படியா இருக்க, சுகமாய் இருக்க நான் என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்னையும் உங்களையும் காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். எப்படி காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிறார். நம்ம என்ன செய்யணும்? அப்ப இந்த நிலைமையை, இந்த ஆசீர்வாதத்தை நானும் நீ சொல்ல வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் பார்க்கின்றோம். ஏசாயா முதலாவது காரியம் 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு, இங்க என்னது, பூர்ண சமாதானத்தோடு, எப்படி உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கின்றோம் சமாதானம் இல்லை. நீங்க 122வது சங்கீதத்தில் 7வது வசனம் நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, மனப்படமாவே சொல்லாமே. உன் அழகத்திற்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே சமாதானமும் சுகமும் கட்டாய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஏனென்றால் அவர் ஒருவர் தான் என்னையும் உங்களையும் எப்படியாய் தங்க பண்ணுகிற தேவன், சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீங்க உறுதியோடு, மன உறுதியோடு பின்பற்றுங்க. அல்லேலூயா. அதனால தான் பார்க்கணும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் உறுதியா பற்றிக்கோங்க, அவரை மாத்திரம் நம்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பார்க்கட்டும், மன உறுதி நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நீதிமான் சிங்கத்தை போல எப்படியா இருப்பான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து பார்க்கிறோம். அவங்க தைரியமா இருக்கிறாங்க, மன உறுதியோடு கூட இருக்கிறாங்க. எதற்கு? ராஜாவினுடைய கட்டளை கண்டு பயப்படலை. அது மாத்திரமல்ல, எரிகின்ற அக்னி சூளையை பார்த்தும் அவர்கள் பயப்படலை. அவங்க சொல்றாங்க, மன உறுதியை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க, அல்லேலூயா, எப்படினாலும் வந்துடுவார், எங்களை விடுவிச்சிருவார். விடுவிக்காம போனாதான் எங்கள் நிலைமை எப்படி ஆகிருக்க போதோ அப்படின்னு சொல்லலை, விடுவிக்காமல் போனாலும் இதுதாங்க மன உறுதி. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் தான். அவர் எனக்கு நன்மை, ஒருவேளை நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு கிடைக்கலைனாலும் அவர் தான் என்ன ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வரமாட்டேது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா அல்லேலூயா. அவர் நல்லவர் தான். ஆனால் நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு வரலைனாலும் அவர் எப்படிப்பட்டவர் தான்? நல்லவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கின்றோம், உறுதியை எப்படி காட்டணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். நீங்கள் எடுத்து வாசிங்கள், ரோமர்கள் நிருபத்தில் 8வது அதிகாரம் 36 to 39 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, ஆகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இங்கு பார்க்கின்றோம், உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். அடுத்து 38 பார்த்தா, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிறேன்? சொல்லுங்க. என் ஆண்டவருடைய அன்பு, அவர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பை எதுவும் பிரிக்காது. அல்லேலூயா. தொழில் உங்களை பிரிக்காதுன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. சில நேரங்களில் நான் பார்க்கிறேன், இன்னைக்கு பார்க்கின்றோம், தொழில் முக்கியமான காரியம்னா எங்கே வர மாட்டேன்றாங்க? கர்த்தருடைய அன்பு குறைஞ்சி போகுது, ஆராதனைக்கு வர மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியம் இன்னைக்கு மேற்கொள்கின்றது. அல்லேலூயா. ஏலி நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். ஏலி ஆசாரியனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசித்தான் என்பதை ஆண்டவரே சொல்றாரு. என்ன காட்டிலும் நீ என்ன செஞ்சிருக்கிற உன் பிள்ளைகளை? தயவுசெய்து நான் தாழ்மையாக அவங்க இடத்துல சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷருக்கு கொடுக்காதீங்க. அதுக்காக பாஸ்டர் மனிதர்களை மதிக்க சொல்லல, தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. கர்த்தருக்குரிய இடம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. பார்க்கின்ற கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவர் சொல்றார் கடைசியில், நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றில் அசையும் நாணலை போல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உறுதியாய் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து 2வது காரியம், நீதிமொழிகள் 18:10 நமக்கு நன்கு தெரிந்ததான வசனம் தான். நீதிமொழிகள் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி? அல்லேலூயா.
அப்போ பார்க்கின்ற சுகத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னது தான், மருமகளுடைய சுகத்தை சௌக்கியத்தை தேடின மாமியார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சுகத்தை நம்முடைய தேவன் என்ன செய்கின்றார் என்றால் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம் மன உறுதி வேண்டும் என்று. இரண்டாவது பார்க்கின்றோம், அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி, எதற்குள் கர்த்தருடைய நாமத்திற்குள்ள ஓடி எப்படியா இருப்பான்? சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஏசாயா அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை என்ன செய்யக்கூடவன்? எதை நம்பணுமா? அவருடைய நாமத்தை நம்பி. அடுத்து பார்க்கின்றோம், தன் தேவனை என்ன செய்யக்கூடவன்? சார்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் கர்த்தருடைய நாமத்திற்குள் ஓடி எப்படியாயிருப்பான்? சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது சுகமாய் இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கணும். உபாகமத்தில் நீங்கள் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 33:12. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கின்ற கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட எப்படியாய் தங்கியிருப்பானா? சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். வேதத்தில் பார்க்கின்றோம், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த அநேக தாசர்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் அவரோடு கூட நாம் எப்படியாயிருப்போமா? சுகமாய் தங்கி இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கின்றோம், ஏசாயாவில் 44வது அதிகாரம் 28வது வசனத்தில் கோரேஸ் அப்படிப்பட்டதான சாட்சி பெற்றார். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானதை எல்லாம் கோரேஸ் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் முடியுமா, இது இயலாத காரியமே என்று நினைக்கிறோம், முடியும். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கின்றோம், நீங்கள் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு. தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை கூட வாசித்திரல. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். தாவீதை குறித்து பார்க்கின்ற நல்ல ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அப்போ பார்க்கின்ற முதலாவது நாம் பார்த்தோம், மன உறுதியோடு கூட கர்த்தரை நாம் பின்பற்றணும். அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்போது நாம் எப்படியா இருக்கலாம்? சுகமாய் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கின்றோம், எனக்கும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுகமாய் நாம் இருக்கலாம். நீங்கள் மார்க்கு 5வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க்கு 5:34. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு. அங்கே பார்க்கின்றோம், அங்கே ஒரு சுகம் கிடைக்குது. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? உன் வேதனை நீங்கள் எப்படியாயிரு? இன்னைக்கு என்ன வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, என்ன பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களோ, நீங்கள் விசுவாசத்தை கொண்டு வாங்க அவங்க முன்னாடி. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கு பார்க்கின்றோம், அநேகரை என்ன செய்கின்றோம், நம்புகிறோம். மருந்து எடுக்கிறது தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம பாடுறோம், கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லைன்னு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லை. நம்ம விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். இங்கே பார்க்கின்றோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்க எப்படியாயிரு, சுகமாயிரு. தனக்கு பிரியமான வேலைக்காரனுடைய மரண அவஸ்தையிலிருந்து அந்த 100க்கு அதிபதி சொல்லி கேட்டார், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான். அங்கே பார்க்கின்றோம், கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை என்ன செய்யல. அப்போ பார்க்கின்றோம், விசுவாசம் அங்கு என்ன செய்து கிரியை செய்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், நீ வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பிறவி சப்பானியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த சப்பானிக்கு, இந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை தந்தது. யாரால் உண்டானது? அவரால் உண்டான விசுவாசம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்னது? பொறுமையோடு நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. பார்க்கணும், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபையில் இருக்கின்றதான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பாராட்டுகின்றார். நீங்கள் கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தின் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் என்ன செய்கிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறாரு. என்னது? விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் என்ன செய்கின்றேன். விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? சொல்லியிருக்கிறேன் முன்னாடி. முதலாவது பார்க்கும். முதலாவது என்ன செய்யும்? பார்க்கும். அடுத்து பேசும். அடுத்து சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா. விசுவாச கண்களால் முதல் என்ன செய்யுங்க? பார்க்க பழகுங்க. ஹல்லேலூயா. அடுத்து விசுவாச வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? பேச ஆரம்பிச்சிருங்க. 3வது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு தரப்போகிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அவ்வளவுதான் என்று எந்த காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என் ஜனம் சமாதான தாபரங்கள்ல, நிலையான வாசஸ்தலங்கள்ல, அமைதியாய் தங்கும் இடங்கள்ல குடியிருக்குமாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கு பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே.
கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்கிறவங்க வெட்கப்பட வேண்டாம். மீண்டுமாய் இந்த நாளில் உங்களுக்கு நான் அழைக்கிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்க. எனக்கு ஒரு ஆண்டவருடைய சுகம், பரிபூர்ணமான சுகம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருவர், நம்ம தியானிச்சதை அப்படியே விசுவாசிங்க. அவர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவத்திற்கும் மருத்துவர்களுக்கும் அப்பாற்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை பண்ணி பாடுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தன்னு இதய மூளை நரம்பு ரத்த வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணைய இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. கேளுங்க. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை குறித்து இந்த நாளிலும் நீங்கள் திட்டமாய் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உலக பிரகாரமான நேசங்களே தங்களுக்கு வேண்டிய விரும்புகிறவர்களுக்கு உறவுகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவரே வாஞ்சிக்கும் போது எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களுக்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுகிறது நிச்சயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் எழுந்து நிற்கின்றதான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய காரத்தில் தருகின்றேன். உடைய சுகமளிக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக, ஆண்டவரே சுகம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிற கதாவே. தொடர்ந்து வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய ஆலயத்தின் நன்மையினால நீங்க திருப்தியாக்கி அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வந்து யாவர் கடவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.